ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரண்டை குழம்பு செய்கிறோம். பிரண்டையை பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எண்ணெய் போட்டு வதக்கியிருக்கேன். இதுக்கு வந்து மிளகு ஜீரகத்தை வறுத்து போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் தேங்காய் வச்சு நான் அரைப்பேன். புளி, தேங்காய், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு பிரண்டை குழம்பு செய்கிறத காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வறுத்த பிரண்டை, தேங்காய், 4 பூண்டு, இதிலே பாருங்கள் புளியும் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி. இதில் கொஞ்சம் குழம்புத்தூள் போட்டு நான் இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கப்பேன். 3 மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதோட கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியதான், அரைச்சிக்கணும். நம்ம ஏற்கனவே பிரண்டையை வதக்கணும்ல, அந்த எண்ணெயிலேயே வடகம் போட்டுட்டு இது பாருங்கள், வெங்காயமும் சின்ன வெங்காயமும் பூண்டும் வச்சுருக்கேன். அதை வந்து இந்த வடகம் பொரியுது பாருங்கள். கொஞ்சம் இந்த சமயத்தில் இது ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுக்கணும். இது நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கோன்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு இது வதக்க வைக்கணும். இது வதங்கட்டும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு அது அந்த அரைச்ச விழுதை தண்ணி ஊற்றி இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது கொஞ்சம் கொதித்த உடனே காமிக்கிறேன். இது பாருங்கள், பிரண்டை குழம்ப ரெடி ஆகிடுச்சு. இது நல்லது, மூட்டு வலி, முடங்கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. எலும்புக்கு தேய்மானத்தெல்லாம் குறைக்கும். பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரண்டை குழம்பு. நீங்கள் எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா நிறையா ஊற்றிக்க வேண்டியது தான். நான் வந்து அந்த இருக்கிற எண்ணெயிலே செஞ்சுட்டேன். பிரண்டை குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.